அடிக்கிற வெயிலுக்கு பச்சரிசியை யூஸ் பண்ணி வடகம் ட்ரை பண்ணோம்னா, 1 வருஷம் வரை கெட்டே போகாது. செய்றதும் ஈஸி, டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு 2 கப்பு பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கிறேங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இத காய்ச்சிக்கலாம். 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி. நான் வந்து 2 கப்பு அரிசி சேர்த்துருக்கறனால 8 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அதே மிக்ஸி ஜார்ல வெங்காயம், 2 தக்காளி, காய்ந்த மிளகா, வெள்ளைப்பூடு சேர்ந்து நல்லா அரைச்சுக்கிறங்க. காரத்துக்கு பச்சை மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டா அரைச்சு அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை கிண்ட ஆரம்பிங்க. நல்லா சூடேறி ஒரு 5 நிமிஷத்துல நல்லா சூப்பரா பக்குவமா இது மாவா ரெடியாகி வரும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்து வந்துரும். பாருங்க அந்த தண்ணி வத்தி இந்த மாரி மாவு திக்கா ரெடியாகி வந்துரும். இந்த மாரி ஆனதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே ஓப்பன்ல மாவு காய்ந்து போயிரும். அதனால நம்ம மூடி வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டி, நான் வந்து இ முறுக்கு அச்சுல சேர்த்து முறுக்கு மாரியே பிழிஞ்சுக்கிற போறேன். வேணும்னா கிள்ளி கூட வைக்கலாம். வடகம் காய வைக்கும் துணிய தண்ணீல நெனச்சிட்டு அதுக்கு மேல பிழிஞ்சு விட்டோம்னா ஒட்டாம வரும் காஞ்சதுக்கப்புறம். எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த மாரி நான் பிழிஞ்சிட்டேன். 1 நாள் ஃபுல்லா வெயில்ல வச்சேன். இந்த மாரி சூப்பரா எடுக்க வந்தது. சப்போஸ் உங்களுக்கு எடுக்க வரல அப்டின்னா, திருப்பி விட்டு தண்ணிய தெளிச்சுட்டு எடுத்தோம்னா, அழகா வந்துரும். அத எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சு திரும்பவும் 1 நாள் காய விடுங்க. காய விட்டு ஸ்டோர் பண்ணோம்னா 6 மாசம் வர, 1 வருஷம் வர கெட்டே போகாது. மான குவான்டிட்டில போட்டு சம்மர் டைம்லயே இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து நான் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவு மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ரெடி பண்ண வடகத்த இது கூட போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா எம்பி வரும். எங்க குட்டீஸுகள்லாம் சூப்பரா இருந்ததுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.